பலவீனமானவர்கள் பாவிகள் புனிதர்கள் ஆகலாம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 30ஆம் வாரத்திலே நவம்பர் மாதத்தின் முதல் நாளிலே அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாட திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லாருமே புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பாவிகளாகவும் பலவீனக்காரர்களாகவும் குற்றம் புரிந்தவர்களாகவும் தவறு புரிந்தவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்படி புனிதர்கள் ஆனார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, தாங்கள் செய்த தவறை உணர்ந்து ஆண்டவருடைய பாதையிலே இன்றைய நற்செய்தியிலே சொல்லக்கூடிய அந்த மலைப்பொழிவிலே சொல்லக்கூடிய அவற்றிற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களும் புனிதர்களாக மாறினார்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் ஆரம்பத்தில் அவர் பலமுறை கடவுள் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையிலே ஒரு சந்தேகம் கொண்டவராக இருந்தார். எடுத்துக்காட்டாக அவர் தனது மனைவி சாராவை தன் சகோதரி என்று பொய்யுரைத்தார் என்பதை தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தையின் வழியாக நாம் வாசிக்கலாம். ஆனால் மீண்டும் இவர் அந்த விசுவாச தளர்ச்சியை எவ்வாறு அவர் உறுதி செய்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, தம் ஒரே மகன் ஈசாக்கை பலியிட தயங்காததன் காரணமாக அவர் கடவுள் மீது அதிக அளவு நம்பிக்கை கொண்டார். விசுவாசத்தின் தந்தையாக மாறினார். அதை போலவே தான் மோசே இளமையில் ஒரு எகிப்தியரை கொலை செய்தார் என்பதை விடுதலை பயணம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 12 இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. இதனால் அவர் அந்த தவறை செய்த பிறகு பாலைவனத்திலே மறைந்து வாழ்ந்தார். ஆனால் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து இஸ்ராயல் மக்களை விடுவிக்க அவரை பயன்படுத்தினார். அவர் தன் தவறை உணர்ந்து தாழ்ச்சியிலும் விசுவாசத்திலும் நடந்தார். இவ்வாறு பலவீனமான மோசே இஸ்ராயல் மக்களை வழிநடத்த கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார். அதே போலவே தாவீது அரசர். தாவீது விவிலியத்தின் மிக சிறந்த அரசராக கருதப்படுகிறார். ஆனால் அவர் பத்சேபாவுடன் பாவம் செய்தார். மேலும் அவரது கணவரை கொலை செய்ய திட்டமிட்டார் என்பதை 2 சாமுவேல் 11 இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. அதற்கு பிறகு தாவீது தான் செய்த பாவத்தை குற்றத்தை நினைத்து மனம் நொந்து அழுதார். என் இதயத்தின் தூய்மையை உண்டாக்கும் ஆண்டவரே என்பதை திருப்பாடல் 51ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு எடுத்துரைக்கிறது. எந்த அளவுக்கு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன், எந்த அளவுக்கு அந்த பாவம் என்னை அதிகமாக துன்புறுத்துகிறது, இது தவறானது என்பதை அவர் மனம் திருந்தி கடவுளுடைய பாதையிலே தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார். அவர் மனமாற்றத்தால் மீண்டும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதே போலவே திருவெளிப்பாடு 13:22 இறை வார்த்தையிலே தாவீது கடவுளின் இதயத்திற்கு ஏற்ப வாழ்ந்த மனிதர் என்பதையும் அந்த இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. மேலுமாக யோனா கடவுள் அவரை நினிவே நகரத்திற்கு இறை வார்த்தையை போதிக்க தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவர் நினிவேக்கு செல்லாமல் தர்சீசுக்கு தப்பி ஓட செல்கின்ற பொழுது கடவுள் அவரை மீனினுடைய வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இருந்து அதன் பிறகு தான் செய்த தவறை உணர்ந்து நினிவே நகர மக்களுக்கு அவர் மீண்டும் நற்செய்தியை போதித்தார். இவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய பல தலைவர்கள் முதலிலே பாவிகளாகவும் குற்றம் செய்யக்கூடியவர்களாகவும் பலவீனமானவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உயர்த்தினார். எப்பொழுது அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்தார்களோ அந்த நொடி பொழுதிலே அவர்களும் புனிதராக மாறினார்கள். புதிய ஏற்பாட்டிலே பேதுருனுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர் இயேசுனுடைய ஒரு மிக நெருங்கிய சீடராக இருந்தார். ஆனால் இயேசுவை 3 முறை அவர் மறுதலித்தார் என்பதை மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 69 முதல் 75 வரை உள்ள இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனால் அவர் தான் செய்த தவறை உணர்ந்து மனம் நொந்து அழுதார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை, இதோ நான் உன்னை
மனிதர்களை பிடிப்பவராக மாற்றுவேன் என்று சொல்லி திரு அவையினுடைய முதல் திருத்தந்தையாக மாற்றினார். அதே போலவே பவுலடிகளார் தொடக்கத்திலே ஆரம்ப காலத்திலே கிறிஸ்தவர்களை அதிக அளவு துன்புறுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை சித்திரவதை செய்தவராக இருந்தார். ஆனால் அவர் தமஸ்கு நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது அவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டார். இவ்வாறு மாற்றிக்கொண்ட அவர் எந்த கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தினாரோ, எந்த கிறிஸ்தவ மக்களை காயப்படுத்தினாரோ, அதே கிறிஸ்தவ மக்களுக்கு நற்செய்தியை போதிக்கும் பணியை மேற்கொண்டார். அவ்வாறே மரிய மகதலேன அம்மாள் ஆண்டவர் இயேசு இந்த மரிய மகதலேனாவிடம் இருந்து 7 விதமான பேய்களை ஓட்டியதாக சொல்லப்படுகிறது. அவர் எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வீட்டில் வரவேற்று அவருடைய பாதத்திலே அமர்ந்து தான் செய்த பாவங்களுக்காக தன்னுடைய கண்ணீரால் கூந்தலால் அவருடைய பாதத்தை தொட்டு துடைத்து தன்னுடைய பாவங்களை மரிய மகதலேன அம்மாள் கழுவினாள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறு அவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்த பிறகு இன்று புனிதராக மாறியிருக்கார் என்று சொன்னால் தன்னுடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவின் முன்பாக ஏற்றுக்கொண்டார். அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறைந்த பொழுது அவருடைய வலப்புறமும் இடப்புறமும் 2 பச்சாதாப கள்ளன் இருந்தார்கள். அவற்றில் ஒருவர் நாங்கள் எல்லா பாவத்தையும் செய்து துன்புறுகிறோம், ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய இதோ இந்த மனிதர் எந்தவித பாவமும் செய்யாமல் துன்புறுகிறார் என்று சொல்லி ஒரு கள்ளன் தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு தான் செய்த பாவத்தை அவர் ஒத்துக்கொண்டதால் உடனே இயேசு இதோ நீ என்னோடு இன்று வான் வீட்டில் இருப்பாய் என்பதை அவர் உணர்த்துகிறார். இதை போலவே பல புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கூட புனித அகஸ்தினார் தொடக்கத்திலே தீமை செய்யக்கூடியவர்களாக, தீய செயல்களை செய்யக்கூடியவராக, இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் தன்னை அடிமைப்படுத்திய ஒரு வாழ்வை வாழ்ந்தவராக இருந்தார். தன்னுடைய தாய் மோனிகாவினுடைய தொடர் ஜெபத்தின் வழியாக அவர் பாவத்தை விட்டு ஆண்டவரை பின்பற்றி இன்று திரு அவையிலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இறையியலாளராகவும் புனிதராகவும் மாறியிருக்கின்றார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இந்த புனிதர்களுடைய விழா நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பாவிகளாக இருக்கிறார்கள், பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள், குற்றம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள், தவறு புரியக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள், பிறரை காயப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள், பிறருடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை தடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருந்தாலும் கூட இன்றைய நற்செய்தியிலே கூறுவதைப் போல அந்த மலை பொழிவிலே இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கத்தை பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனுடைய அருளை ஆசீரையும் பெற்றுக்கொள்வர் என்று சொல்லி அந்த மலைப்பொழிவு நிகழ்வு முழுவதுமே நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் நம்முடைய பாவ சூழ்நிலையை விட்டுவிட்டு, தவறை விட்டுவிட்டு, நாம் செய்யக்கூடிய குற்றங்களை விட்டுவிட்டு நாம் ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த மலைப்பொழிவில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சத்தை வாழ்வாக்குகின்ற பொழுது நாமும் புனிதர்களாக மாற முடியும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறேன், எத்தனை முறை நான் பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டேன், ஆனாலும் அதே தவறையை செய்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு பாவத்திலே விழுகின்றீர்களோ அதற்கு அளவுக்கு அதிகமாக கடவுளை நாடி செல்ல வேண்டும், அளவுக்கு அதிகமாக பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்தி இறுதியிலே நீங்கள் இறக்கின்ற பொழுது ஆண்டவர் தரக்கூடிய விண்ணக தோட்டத்திலே இன்றைய முதல் வாசகத்திலே 1,00,000க்கும் மேற்பட்ட புனிதர்கள் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த புனிதர்கள் கூட்டத்திலே நீங்களும் சேர முடியும். எப்பொழுது உங்களுடைய பாவங்களை உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு
பாவ வாழ்வை விட்டுவிட்டு ஆண்டவர் தரக்கூடிய அந்த உண்மையான, நீதியான, நேர்மையான மனநிலையோடு நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்களோ அந்த நொடி பொழுதிலே நீங்களும் புனிதர்கள் ஆகலாம். உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய குற்றங்குறைகள், உங்களுடைய எல்லா விதமான இயலாமையிலிருந்து தான் நீங்கள் புனிதராக முடியும். அதைத்தான் நம் விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டிலும் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்த்தோம். பல இன்று புனிதர்களாக நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே புனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்னும் ஒரு சில புனிதர்களை நாம் வருடம் முழுவதும் நினைவு கூற முடியாத அந்த ஒரே காரணத்தில்தான் ஒருவேளை இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து இறந்த அனைவருமே புனிதர்கள்தான். எனவே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், அவ்வாறு இறந்த மனிதர்களில் இருந்த நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குவோம். பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், பலவீனமானவர்கள் கண்டிப்பாக புனிதர்களாக மாற முடியும். எப்பொழுது அவர்கள் தான் செய்யக்கூடிய பாவத்தை உணர்ந்து இறைவன் முன்பாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்டு தன்னுடைய வாழ்வை அவர் விரும்பக்கூடிய கட்டளைக்கு ஏற்ப அமைத்து கொள்கிறார்களோ அந்த நொடி பொழுதிலே நீங்களும் புனிதர்கள்தான். இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.